மக்களே என்ன இந்த ஆதிரை பொண்ணு பிக் பாஸை பிடிச்சி கிளின்னு வந்து கிழிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிக் பாஸா? இதெல்லாம் ஒரு ரூல்ஸா? என்னையா ரூல்ஸ் கொடுத்து வச்சுக்கிறீங்க? என்னையா விளையாட்டு நடத்துறீங்க? இதெல்லாம் சுத்தமாக அன்ஃபேராக வந்து இருந்துகிட்ருக்கு. என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆதிரை அவர்கள் பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சு வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் பிக் பாஸுக்கு முதல் எதிரியே ஆதிரை தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெளியில் இருக்கிறவங்க பேசலாம் அந்த மாதிரி. பிக் பாஸாங்க, அதெல்லாம் ஒரு ஷோவாங்க, அதெல்லாம் சமுதாயத்துக்கு சீர்கேடுங்க, அதெல்லாம் யாருங்க வந்திருக்கான் பாருங்கள், கலையரசன் வந்திருக்கான், சுதாகர் வந்திருக்கான், சாரி திவாகர் வந்திருக்கான், அவனெல்லாம் உள்ளே வச்சு இப்படியெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஒரு ஷோவாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறவங்க ஓகே. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பிக் பாஸ் அவர்களே அடின்னு அடிக்கக்கூடிய ஆதிரை அவர்கள் ஒருத்தர் உள்ளே இருக்காங்க. அப்படி என்ன ஆயிடுச்சு, ஏன் ஆதிரை அவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தலை டாஸ்க் 3 அப்படின்னு சொல்லி தலைவருக்கான டாஸ்க் வந்து நடைபெற்றது. அதில் 3 பேர் பங்கேற்றாங்க. அதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல துஷார், 2வது ஆதிரை, 3வது பிரவீன். இதில் 3 பேருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப துணிஞ்சு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் டாஸ்க்கு. 3 பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு பொருளை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த பொருள் ரொம்ப துணிவு மிக்கதாக இருக்கணும். அந்த டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. 3 பேர் உள்ளர போகிறாங்க. ஃபஸ்ட்டு 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரவீன் அவர்களும் ஆதிரை, இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டுக்காக சண்டை போடுறாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் பிரவீன் அவர்கள் கோட்டையும், அதே மாதிரி ஆதிரை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கையும் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா. கடைசியாக இருந்தது துஷாருக்கு வந்து ஒரே ஒரு துணி. அந்த துணி எடுத்தோம் அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக பிக் பாஸ் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டார் துஷார், நேராக போயிட்டு அதை எடுத்துட்டாப்புல. அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக கொடுத்தாரு. எல்லாருமே ஏற்றுக்கும்படியாக வந்து இருந்தது. அதுதான் அந்த ப்ரெசன்டபிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு எடுத்துட்டாப்புல. ஓகே, நான் எனக்கு இதே வந்து ஓகே தான், தலைவன் பேசாமலே நான் இருக்கிறேன்டா தலைவர் பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து முடிவு எடுத்துட்டாப்புல. எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாப்புல. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஓகே ஆகிடுச்சு. அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஓகேப்பா நல்லா பேசினாப்புல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் டகான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. இவர் தான் கரெக்டான ஆள், இவர் தான் துணிஞ்சு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா பேசாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதுவும் தலைவராக இருந்து எல்லாருக்கிட்டேயும் வேலை வாங்கணும், எல்லாருக்கும் எல்லாமே சரியாக போகுதான்னு செக் பண்ணணும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கணும், ஏதாவது புதுசான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதை பற்றி பேசணும், எல்லாரையும் உட்கார வச்சு நைட்டு முழுக்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்படின்ற போது தலைவர்களுக்கு இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் நான் செய்கிறேன், துணிவாக நான் இறங்கி செய்கிறேன், ஆனால் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசினார். அதனால் 7 பேர்கிட்ட ஓட்டு போட்டாங்க. போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா துஷார் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு. இப்போ ட்விஸ்ட்டு என்ன வச்சுட்டார் பிக் பாஸ் அப்படின்னா, துஷார் தான் வந்து தலைவர் ஆகிட்டார், அப்போ தலைவர் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமா என்ன? அதனால் வந்து அவருடைய கட்டை அவுத்து விடுங்க, அவர் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி, அது ஓகே. பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சார். பயங்கர சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. துஷாருக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஆதிரை அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன எடுத்தாங்களோ அதை முழுக்க போட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. குறிப்பாக பிரவீன் அவர்கள் வந்து இந்த கோட்டை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆதிரை அவர்கள் வந்து முகமுடி மாஸ்க்கை வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதிரைக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, இவனுங்க இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து என்ன விதத்தில் துஷாரை செலக்ட் பண்ணாங்க? அவனுக்கு பேசக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றபடி இன்னுமே கிடையாது. ஆனால் அந்த துணியை எடுத்து அவன் மொத்தம் பாதி முகத்தையும் வந்து கட்டிக்கிட்டான். ஸோ அதனால் இவங்க எல்லாமே டபுளாக வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. பேசவும் கூடாது, பாதி முகமும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. இந்த தவறு வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸை நான் குறை சொல்ல மாட்டேன், பிக் பாஸை தான் நான் குறை சொல்வேன் அப்படின்ட்டாப்புல. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் சொல்லியிருக்கணும், ஏங்க வாய்க்கு தாங்க நீங்கள் கட்டணும், வாய் தாங்க பேசக்கூடாது, நீங்கள் ஏங்க முகத்தை மறைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கணும். அட்லீஸ்ட் அப்பயாவது சொல்லியிருக்கணும். அப்பயும் சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து டெசிஷன்லாம் எடுத்தாங்க இல்லையா, ஓட்டெல்லாம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த மாதிரி பாதி முகம் போயிடுச்சு, அதே மாதிரி வாயும் பேச முடியாது, அதனால் இவனையே தலைவனாக தேர்ந்தெடுத்துடலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்களே. அட்லீஸ்ட் அப்பயாவது பிக் பாஸ் குறுக்கிட்டு, இல்லைப்பா அவங்க வந்து வாய் மட்டும்தான் கவர் பண்ணணும், முகமெல்லாம் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறதான் ஆதிரையோட ஒரு ஆதங்கம். இதனால் ஹவுஸ்மேட்ஸையும் நான் குறை சொல்ல மாட்டேன், பிக் பாஸ் அவர்கள் தான் தவறு செஞ்சார், இதெல்லாம் ஒரு கேமா,
இந்த மாதிரி யாராவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி யாராவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து எடுப்பாங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்க முடியுமா? நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நாங்கள் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் அடிக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸை நோக்கி. இன்னொரு பக்கம் எஃப்ஜே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, ஓகே பரவாயில்ல போட்டுக்க சொல்லிட்டாங்களே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிறார். இன்னொரு பக்கம் யார் அவங்க பேர் சுபிக்ஷா, அவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்வின்ஸ் பண்ணாங்க, அப்படி நோ 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 என்னால் முடியவே முடியாது, நான் போட்டுட்ருக்க முடியாது. ஒன்று நான் தலைவராக இருந்து இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நான் போட்டிருப்பேன். நான் தலைவரும் கிடையாது, எனக்கு யாரும் ஓட்டும் போடல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி இந்த தலைவர் போட்டி நடக்கலை, பிக் பாஸே தப்பு பண்ணிட்டாரு, அப்புறம் நான் எதுக்கு இந்த மாஸ்க்கை போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி மாஸ்க்கை வந்து கழட்டிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஒன்றுத்தையும் யோசிக்காமல் கொடுக்க மாட்டார். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சாதாரணமாக எழுத மாட்டாங்க, அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், தலை டாஸ்க் 3 வந்து இந்த 3 பேருக்கா, இல்லை அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்களே அந்த 7 பேருக்கா அப்படிங்கிறது. இப்போ உட்காந்து லைவில் பொங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் சூப்பர் டீலக்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம தான் டெசிஷன் அத்தாரிட்டி ஆட்டம் இருக்குது, சொல்லப்போனால் பிக் பாஸுக்கு அப்புறமே நம்மளாட்டம் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டெசிஷன் நாங்கள் தானே எடுத்துருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த கேமே புரியுது. நான் என்னமோ அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே அனுப்புவாங்க, இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே அனுப்புவோம், இங்கே வந்து சொகுசாக வச்சுருப்பாங்க, அங்கே வந்து சாப்பாட்டுக்கே திண்டாட்டமாக இருக்கும் அப்படின்ற லெவலுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்கள வேலை வாங்கணும்னு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் தலைவரையே நாங்கள் தான் டிசைட் பண்ணோம், அதுவும் இந்த மாதிரி விதத்துலலாம் யோசித்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ பிக் பாஸோடைய பிரச்சனையா, இல்லை அவரோட தவறா, இல்லை இந்த 7 பேர் கொண்ட குழுவோடைய தவறா? ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆட வேண்டியது இவங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து பிக் பாஸ் அவர்கள் அப்படியே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட் கிடையாது. நீங்கள் தலைவர் போட்டியில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக இருந்த ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இத்தனை நாட்கள் நான் வந்து இந்த மாஸ்க்கை போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி சேதுபதி வரும்பொழுது அந்த மாதிரி ப்ரெசென்டபிள் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதிரை மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பிக் பாஸ்கிட்டையும் பெரிய மரியாதை கிடச்சிருக்கும். இப்போ பிக் பாஸையும் பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டாங்க, ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் வச்சு செஞ்சுட்டாங்க, இன்னொரு பக்கம் அவங்க மாஸ்கையும் கழட்டிட்டாங்க. ஸோ இது பெரிய பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா உருவெடுக்க போகுது. அண்ட் பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகுந்த தண்டனைகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, பிக் பாஸ்னாவே சரியில்லை, நீங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல, அப்புறம் எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு கோவப்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கதவை திறந்தால் ஓடியே போயிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. பட் என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆதிரை இதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளர இருந்தீங்க, போட்டி வந்துச்சு, அந்த போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றீங்க, அதுக்கு சரியான டெசிஷன் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து எடுத்தாங்க. துஷாரை செலக்ட் பண்ணிட்டாங்க, உங்களை மாஸ்க் போட்டுக்கோங்க, அதே மாதிரி பிரவீனை சட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும். அது என்ன ஏதுன்னே தெரியாமல் கழட்டி போட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.